அது சார் நாங்கள் விஜய் வந்து ஒரு பொருட்டாகவே நினைக்கிறது. என்ன ரீசன்னா அவர் வந்து அவரோட இது எப்படியோ அவர் ஸ்டைலுக்கு அப்படி போயிடுவார். அவருக்கு வந்து நாட்டு மக்கள் இறங்கி வந்து வேலையெல்லாம் செய்கிறதில்ல இல்லை. ஆனா விஜய் என்ன சொல்றாருன்னா டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டின்னு சொல்றாரு. 50 ஆண்டுகால திராவிட அரசியலுக்கு மாற்று சக்தியா விஜய் இருந்துட முடியுமா? முட்டாள்தனமான பேச்சு. விஜய் பிடிக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஏடிஎம்கேக்கு? 100க்கு 200% இருக்குது. ஏன்னா திமுக மேல வந்து நிறைய வெறுப்புல இருக்கிறாங்க. பிஜேபி யாருங்க குறை சொல்லுவாங்க? பிஜேபிலாம் மோடி சிறப்பா ஆட்சி சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு. நம்மலாம் இந்துக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறோம், தமிழ் கடவுள். அந்த தீபம் ஏற்றுறதுக்கு வந்துட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டே என்ன பண்ணாங்க, கேஸ் போட்டாங்க. கட்சியில் பார்த்தீங்கன்னா அவங்களே கொட்டு வாங்கி தோற்று போயிட்டாங்க. வந்து பிஜேபி நல்ல கட்சி தான், ஏடிஎம்கே நல்ல கட்சி தான், சேர்ந்துருக்கிற கூட்டணியே நல்ல கூட்டணி தான். வந்து அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக அடிப்பாங்க. இப்ப முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் வந்து திமுக இணைஞ்சிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அதிமுகவுக்கு பலமா பலவீனம்? அவர் போனது 100க்கு 300% வந்து பலம். ஏன்னா எட்டப்பனை கூட வச்சுக்கிட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. வேற மற்றவங்க இவங்க கூட்டணி சேர்க்கிறாங்களா இல்லை ஓட்டுக்கு ஆள் சேர்க்கிறாங்களான்னு தெரியல. அவ்வளோ பேர் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. இவர் 5000 கொடுக்குறாரு, இன்னொருத்தர் 10,000 கொடுக்குறோன்னு சொன்னது எல்லாமே நமக்கு இப்போதைக்கு அது 1 மாதம் 2 மாதம் தேவை தான். 5 வருஷம் தேவைன்னு நமக்கு ஒன்று இருக்குது. 5 வருஷம் தேவைக்கு நமக்கு இப்போ இந்த மாதிரி அன்றாட பொருளில் விஜய் சொல்கிற மாதிரி அன்றாட தேவையை நம்ம பூர்த்தி பண்ணாலே நமக்கு இந்த 5000 10,000 தேவைப்படாது. அது வந்து அதான் நீயாவது சும்மா இருண்ண, நீ வேற யாரும் இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆல்ரெடி காசு கொடுத்துட்டாங்க, இதுக்கப்புறமா கொடுப்பாங்க. யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் போகுது. காலகாலமாக தான் நடந்துருக்கு, அதை கட்டுப்படுத்த முடியும். உங்க இடத்தை விற்கணுமா? வாங்குவதற்கு நாங்க ரெடி. அம்பத்தூர், ஆவடி, போரூர், பூந்தமல்லி, மதுரவாயில், மாங்காடு, வானகரம், குன்றத்தூர் ஏரியாவில் லேண்ட் அல்லது வீடு உடனடியாக விற்கணுமா? எங்க கிட்ட இமிடியேட் பையர்ஸ் இருக்காங்க. நியாயமான விலை, வேகமான விற்பனை. உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. சுப்பிரமணிய சுவாமி ரியாலிட்டி பிரைவேட் லிமிடெட். மந்த்லி பில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கா? அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் தேடிட்டு இருக்கீங்களா? அப்ப நீங்க வர வேண்டிய இடம் நம்ம கந்தன் சோலார்ஸ். அதிநவீன தொழில்நுட்பத்தோட வெல் ட்ரெயின்ட் இன்ஜினியர்ஸ்களால 100க்கும் அதிகமான ப்ராஜெக்ட்ஸ் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி கொடுத்து அதற்கான மானியத்தையும் நம்ம கந்தன் சோலார் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. அபிமன்யு 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு யாருக்குண்ணா? நம்ம ஆதரவு வந்து டிஎம்கே தான். அது ஓப்பனாக சொல்கிறேன். என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா, ஏடிஎம்கே அம்மா இருக்கிற மட்டும் நல்லா இருந்தது. இப்போ எங்கே போச்சுன்னே தெரியல. அவன் அது எந்த திசையில் போகிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் வரேன்னு சொல்லி நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அது அவங்களுக்குள்ளே ஏதோ குழப்பமாக இருக்குது. யாருமே இது இல்லை. இப்போ டிஎம்கே வந்து ஸ்டாலின் ஐயா வந்து கரெக்டாக கொண்டு போகிறாரு. மினிஸ்டர்களை, எம்எல்ஏக்களை சீரும் சிறப்புமாக கொண்டு வராரு. அவங்க எல்லாமே ஒரு பயத்தோடு நாட்டு மக்களை பார்க்குறாங்க. அது நல்ல விதமாக அவங்க எம்எல்ஏ எம்பி எல்லாமே நல்ல விதமாக பண்ணுறாங்க. எந்த குறைபாடும் இல்லை. அதனால் மறுபடியும் அவங்க தான் வருது. விஜய் புதுசாக வந்திருக்காரு. உங்களோட ஆதரவு டிஎம்கே, முதலமைச்சரும் ஸ்டாலின் தான் வருவார். அது சார் நாங்கள் விஜய் வந்து ஒரு பொருட்டாகவே நினைக்கிறது இல்லை. என்ன ரீசன்னா அவர் வந்து அவரோட இது எப்படியோ அவர் ஸ்டைலுக்கு அப்படியே போயிடுவார். அவருக்கு வந்து நாட்டு மக்கள் இறங்கி வந்து வேலையெல்லாம் செய்கிறதில்ல இல்லை. இப்போ ஒரு அடிமட்ட கட்சி தொண்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு எம்எல்ஏ போஸ்டிங் வரணுன்னா அவர் அந்த ஊரில் இருக்கணும், நாட்டு நடப்பு பணிகள் எல்லாம் செஞ்சு கட்சி ரீதியாக தொண்டர் அது நிறைய ப்ராசஸ். இவர் எடுத்தோடனே வந்து சிஎம் வீட்டில் உட்காந்தா என்ன தெரியும் அவருக்கு? என்ன பண்ண முடியும்? எடுத்தோடனே ஏதாவது தற்கொலைகள் எல்லாம் நிறையா சுற்றுறாங்க. எங்கள் தலை இல்லைன்னு சொல்லி தாகிறாங்க, பிடிக்கிறாங்க. இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அதாவது கட்சி வேறு, இது வேறு. விஜய் ஐயாவுக்கு வந்து அதெல்லாம் பத்தாதுங்க. இப்போ வீட்டுக்கு எனக்கு ஒரு ஓட்டு இருக்குது அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. உங்கள் வீட்டில் அப்படி யார் இருக்காங்களா? எங்கள் வீட்டில் யாரும் இல்லை. நானே, என் மனைவி, என் குழந்தைகள் வேணால் விஜய் ஃபேனாக இருக்கலாம். கட்சி ரீதியாக வர முடியாது. அது வந்து அவங்களோட இது வந்து நம்ம தடுக்க முடியாது. விஜய் ஃபேனாக இருக்கலாம், அஜித் ஃபேனாக இருக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். அது வந்து நம்ம தலையிட முடியாது. எனக்கு அவங்கள பிடிக்குன்னா பிடிச்சிக்கோ. ஆனால் கட்சி ரீதியாக வந்து எங்கள் இதில் வரமாட்டாரு. ஆனால் விஜய் என்ன சொல்றாருன்னா டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டின்னு சொல்றாரு. 50 ஆண்டுகால திராவிட அரசியலுக்கு மாற்று சக்தியாக விஜய் இருந்துட முடியுமா? முட்டாள்தனமான பேச்சு. சினிமாவில் நீங்கள் யாரோ ஒருத்தர் எழுதி கொடுக்குறதெல்லாம் கொண்டு வந்து மேடையில் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் நடைமுறைக்கு வருமா? சொல்லப்போனால் டிஎம்கேவுக்கு வந்து இவங்க தான் ஒரு இதே கிடையாது. ஆப்போசிட்டுன்னு அவங்க நினைக்கிறதும் கூட கிடையாது. அவங்க வந்து சுத்தமாகவே நினைக்கிறதும் கூட கிடையாது. இவங்களாக புரளி கிளப்பி விட்டுருக்குறாங்க. அது வந்து எங்கள் ஐயாவுக்கு வந்து நல்லது தான். அதனால் எங்கள் ஐயா வந்து கீழே இறங்கவே மாட்டார்.
மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க சமீபத்தில். இது எப்படி பார்க்குறீங்க? ஆனால் இது வந்து இந்த எலெக்ஷன் வந்ததுன்னா அது மத உதவித்தொகைன்னு இல்லைங்க. இந்த எலெக்ஷன் வந்ததுன்னா எந்த பண பரிமாற்றமும் பண்ண முடியாது. அதனால் மொத்தமாக அந்த 3-4 மாத காசு ஒன்றா போட்டிருக்கிறாங்கன்னு மாதிரி தான் நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்ததா? பயனுள்ளதாக இருந்தது, இல்லாமலாம் இல்லை. எல்லாத்துக்குமே, நம்மளுக்குன்னு இல்லை, எல்லாமே ஏழைகளுக்கும் பயனுள்ளதாக இருந்தது, பணக்காரங்களுக்கும் பயனுள்ளதாக இருந்தது. சொல்லப்போனால் பணக்காரங்க தான் காரில் வந்து முதல்ல வாங்கிட்டு போனாங்க. உண்மையான ரீசன் அதுதான். ஃபஸ்ட்டு காரில் வந்து அவங்க தான் முதல் வாங்கிட்டு போகிறாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் லைனில் நின்று தான் வாங்குகிறோம். இப்போ மகளிர் விடியல் பயணம், மகளிர் உதவித்தொகை, இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க? நல்ல விஷயம்தாங்க. ஆனால் இது வந்து இன்னொரு சின்ன விஷயம் இருக்குது. விலைவாசிகள் ஏறிட்டு இருக்கு. அது மகளிர்களுக்கெல்லாம் கண்ணுக்கு தெரியறதில்ல. இங்கே கொடுக்குற காசில் சர்க்கரைக்கு 1 ரூபா ஏற்றினாலும் போதும். உலகம் பூரா ஒரு கிலோ சர்க்கரைக்கு என்னாச்சு, கிலோவுக்கு 1 ரூபா ஏற்றினாலும் அது காசாகி போகுது. அந்த மாதிரி இது ஒரு பொருள் விலையேற்றி தான் இதெல்லாம் பண்ண முடியும். என்னை பொறுத்தளவுக்கு அது தேவையில்லாத ஒன்று தான். உதவிங்கிறது அது வந்து கண்ணுக்கு தெரியாமல் விலைவாசிகள் ஏறுது. இந்த 1000 ரூபா கொடுக்குறங்காட்டி பாமாயில் பார்த்தீங்கன்னா 70 ரூபாய்க்கு என்னமோ விற்றுட்டு இருந்தது. இப்போ 110 ரூபா 120 ரூபாய்க்கு பக்கமாக போயிடுது. இந்த மாதிரி விலைவாசி உங்களுக்கு ஒரு இலவசம் ஒன்று கொடுக்குறாங்கன்னா அது வந்து கம்பல்சரி வந்து விலைவாசி அதை ஏற்றிட்டு தான் பண்ண முடியும். இது மாதிரியான திட்டம் பெண்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பல பேரோட கருத்து அப்படியா இருக்குது. உங்களோட கருத்து அதுக்கு? வயசானவங்க அந்த ஃபண்டு கொடுக்குறாங்க பாருங்க, அது வந்து சிறப்பானது. அது வந்து ஏன்னா அவங்களால வேலை வெட்டிக்கு போக முடியாது, எல்லாமே பண்ணுது. இது வந்து இன்றைக்கி வந்து ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வேலை வெட்டிக்கு போகிறாங்க. அவங்கவுங்க தேவைக்கெல்லாம் இருக்குது. இதில் வந்து அந்த 1000 ரூபாங்கிறது வந்து ஒரு இதுதான். எல்லாருமே இன்றைக்கி யாருமே சம்பாதிக்காமல் இருக்கிறது, எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க. வீட்டில் உட்காந்துட்டு ஒரு ஜாக்கெட் பிட்டு விற்றாது அவங்க தையல் இது பண்ணிக்கிறாங்க, எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இந்த வயசானவங்களுக்கு கொடுக்குறது பயனுள்ளதாக இருக்குது. பொம்பளைக்கு கொடுக்குறது என்னை பொறுத்தளவுக்கு வேஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஓட்டுநர்களோட ஆதரவுலாம் பொதுவாக யாருக்கு அதிகமாக இருக்கும்? ஆனால் ஓட்டுநர் ஆதரவு வந்து டிஎம்கேக்கு தான் இருக்குன்னு என்னோட கருத்து. மற்றவங்களாம் எப்படின்னு தெரியாது. அதில் ஏடிஎம்கேக்காரங்களும் இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து மெயினாக ஒரு இது சொல்லணும். அது நீங்கள் போடுவீங்களா போட மாட்டீங்களா என்னன்னு தெரியல. ஆக்சுவலி என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க உங்கள் தொழிலில்? மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா ஹைவேஸில் நடக்கிற ஒரு ஸ்பீட் பிரேக்ஸ் எல்லோ கலர் ஸ்பீட் பிரேக் மாதிரி போட்டிருக்குறாங்க. அதனால் வண்டி வந்து மிகவும் மோசமாக பாதிக்குது. வீல் போல்ட்டு கட் ஆகுது, விபத்தாகுது, டயர் தானாக கழண்டு ஓடுது. நாங்கள் லோடோட வச்சுட்டு வரோம், வண்டி தட்டன்னு அடிக்கும்போது ஸ்லோ பண்ணாலும் பின்னாடி வர ஓவர் ஸ்பீடு கார். இப்போ காரெல்லாம் பார்த்தீங்கன்னா சஸ்பென்சரு அது இது நல்லா ஹெவியாக எல்லாம் 1000 டாப் அண்ட் மாடல். உள்ள உட்காரவங்க ஆடுறது தெரியாது அவங்களுக்கு. இப்போ எங்களை மாதிரி லோடு வண்டி, ஆட்டோக்கள், சின்ன வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோவெல்லாம் போச்சுன்னா தூக்கி வீசிடும், திருப்பி விட்டுரும். அந்த மாதிரி இந்த கோடுனால விபத்துகள் பயங்கரமாக நடக்குது. அதாவது அந்த கோடை தாண்டி போய் அடுத்தது வீல் போல்ட்டு கட்டாகி டயர் உருகி போகும், ஆக்சில் கட் ஆகும், விபத்து. அப்படி கட்டாகும்போது ஏதோ ஒரு வண்டியில் போய் அடிப்போம். அந்த மாதிரி நிறைய விபத்துகள் நடக்குது. அது ஸ்லோவாக போகணுன்றதுக்காக தானே போட்டிருக்காங்க அந்த இடத்துல. ஸ்லோவாக போகும். ஹைவேஸில் நீங்கள் எப்படிங்க உங்களால் ஸ்லோ பண்ண முடியும்? ஹைவேஸில் எல்லாருமே பார்க்க போனீங்கன்னா சிடிசி பஸ்ஸு ஒரு வண்டி ஒரு டிரைவர்கள் யாருமே ஸ்லோ பண்ணுறதில்ல. பஸ்ஸெல்லாம் உள்ளே உட்காந்தாங்கன்னா அதிரும். சிடிசி கவர்மெண்ட் பஸ்ஸில் எல்லாம் உள்ளே உட்காந்தாங்கன்னா பேசஞ்சர் யாரும் தூங்கவே மாட்டாங்க. அந்தளவுக்கு தான் இருக்கும். இது மாதிரி பார்த்தாது கிராமப்புறத்துலேயும் அந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க. கிராமப்புறத்துலேயும் போடுறதுலாம் அவசியமே இல்லை, அங்கே யாருமே வர்றதில்லை. அந்த மாதிரி இந்த ஸ்பீட் பிரேக் எடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு வழி கவர்மெண்ட் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா எங்களுக்கு வந்து வாடகையும் ரொம்ப கம்மி, டீசல் மேலே டோல்கேட்டும் ஜாஸ்தி பண்ணுறாங்க. கண்ணுக்கு தெரியாமல் மாதத்துக்கு 10 ரூபா ஏற்றுறாங்க, 5 ரூபா ஏற்றுறாங்க ஒவ்வொரு டோல்கேட்லேயும். அதெல்லாம் யாருமே கண்டுக்கிறது இல்லை. அப்படி என்னாகும்போது எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியாகுது. இதில் வந்து வாடகையும் கம்மி, இதில் வண்டி மெயின்டெனன்ஸ் செலவும் பயங்கரமாக இருக்குது. அது எங்களால் ஒன்றுமே பண்ண முடியறது. இதெல்லாம் கரெக்டாக இருந்தாலே நாங்கள் வீட்டில் எங்களுக்கு அந்த இலவச பணமே தேவையில்லை. நாங்கள் எங்கள் குடும்பத்தை நாங்கள் பார்த்துக்குவோம். ஸ்பீடு பிரேக்கருக்கு மாற்றாக என்ன கொண்டு வந்தால் அதை மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க? பேரிகார்டு வைக்கலாம். லைட் டிராஃபிக் ஆகும், ஆனால் அது தப்பு இல்லை. சிங்கிள் பேரிகார்டு வச்சு ஸ்லோ பண்ணி கொடுக்கலாம். இல்லாட்டினா அதை அந்த இதை கொஞ்சம் கம்மி பண்ணி போடலாம். இல்லாட்டினா ஒரே ஸ்பீட் பிரேக்காகவே போட்டு விட்டால் எல்லாருமே ஸ்லோ பண்ணி போயிடுவாங்க. ஐயா, தயவுசெய்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ அந்த எல்லோ கோடு கொஞ்சம் ஒன்றும் அளவு கம்மியாக போடுங்க. இல்லாட்டினா ஒரு முழுசாக பெரிய வேகத்தடியாகவே போட்டு கொடுத்துருங்க. எல்லாருமே ஸ்லோ பண்ணி போயிடுவாங்க. இந்த சின்ன கோடு எங்களுக்கு தேவையில்லைங்க. அதனால் இதை பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா எல்லா மோட்டார்காரங்களுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். ஐயா கிருஷ்ணன். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு யாருக்குண்ணா? விஜய்க்கு தான் போடுவேன். ஏன் என்ன சொல்ல முடியுமா? ஏன்னா புதுசாக போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற நடத்துனாங்க. சரி, போன தேர்தலில் யாருக்குண்ணா போட்டீங்க? டிஎம்கே போட்டேன். ஏன் இந்த தேர்தலில்? சரி, இந்த எப்படி புதுசாக வராங்களா இப்படி பண்ணுறாங்கன்னு போடலாம். வேற எதுவும் குறைகள்? வேற எதுவும் குறைகள் நல்லா செய்கிறாங்க. இவங்க டிஎம்கே ஆச்சு நல்லா செய்கிறாங்க. சரி, விஜய் போட்டு பார்க்கலான்னு. சரி, ஓகே. ஒரு வேளை வந்து முதலமைச்சராக வந்து விஜய் வந்துட்டாருன்னா யார் எதிர்க்கட்சியாக வருவார்னு நினைக்கிறீங்க? எதிர்கட்சி வந்தால் டிஎம்கே தான் வரும். விஜய் முதலமைச்சர் ஆன அப்புறம் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க?
நல்லது பண்ணணும் மக்களுக்கு. விஜய் ஏரியாலேருந்து விஜயோட கட்சியிலேருந்து உங்களோட ஏரியாவில் யாராவது கள வேலைகள் பார்க்குறாங்களா? அது யாரும் அந்த மாதிரி யாரும் இல்லை. சரி, ஓகே. விஜய் சீமான் இவங்க 2 பேரில் யாருக்கு இளைஞர்களோட ஓட்டு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? லேடிஸ் ஓட்டு விஜய்க்கு தான் இருக்குது. இளைஞர்கள் கொஞ்சம் அதிகமாக வேலை. ஆமாம், இளைஞர்களோட ஓட்டும் விஜய்க்கு தான் இருக்குது இப்போ. ஆமாம், ஏன்னா ஆர்வம் கோலம் இப்போ அதெல்லாம் ஜனங்க வந்து 18 வயசு 19 வயசு தான் ஓட்டுக்குது. இவங்களாம் விஜய் தான் கொஞ்சம் 6 வயசுல தான் விஜய் தான் இருந்துக்கோ. அதுமாரி அதை தவிர வேற ஏதாவது காரணம் இருக்கா? வேறு எதுவும் காரணம் இல்லை. டிவிக்கிலேருந்து உங்களை கவர்ந்த கொள்கைன்னு ஏதாவது இருக்கா? நான் கட்சி இல்லை. கொள்கைன்னு ஏதாவது இருக்கும்ல, இவரை பார்த்து இந்த விஷயத்தில் அட்ராக்ட் ஆயிடுச்சு, இவர் ஓட்டு போடுறதுக்கு தூண்டுது? இல்லை பேசுகிறாரு, நல்லது பண்ண மக்கள் வந்தால் நான் நல்லது பண்ணுறேன்னு. ஸோ சேர்ந்து போட்டு பார்ப்போம் இப்படின்னு, அவ்வளோதான். இன்னும் நல்லா பண்ணால் திருப்பி வர போகிறாரு. இப்போ கடைசியாக கொடுத்த அந்த மகளிர் உதவித்தொகை 5000 ரூபா உங்களுக்கு வந்துச்சா? வந்துக்குது. பயனுள்ளதாக இருந்ததா? அதனால் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ முதிர் காசு கொடுத்துக்கிறாரு, குடும்ப தலைவி 5000 ரூபாய் கொடுத்துக்கிறாரு, ஒரு நல்ல திட்டம்லாம் பண்ணுறாரு. ஜனங்க அந்த டைம் என்ன மாறும் சொல்ல முடியாது. விஜய்க்கு போகிறதா இவங்களுக்கு போகிறதான்னு. ஏன்னா திடீர்னு அந்த ஓட்டு போகிற அன்றைக்கி கிட்ட போகும்போது தான் மாறும். அதுவும் சொல்லுவாங்க, அந்த கிட்ட போய் எப்போவுமே சூரியன் வந்து குத்துறவங்க சூரியன் தான் குத்துவாங்க, மாறி குத்த முடியாது. ஏன்னா அந்த டைம் நான் விஜய் தான் போடுவேன் அப்படின்னு போவாங்க. கிட்ட வந்து சூரியன் பார்த்தோன்னே என்ன பண்ணுவாங்க, நம்ம கட்சி சூரியன் குதி விடுவாங்க. தான் இவ்வளோ நடக்கும். என் பேர் வந்து பூபாலனுங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் உங்களோட ஆதரவு யாருக்குண்ணா? நம்மளுடைய ஆதரவுனா எடப்பாடியாருக்கு. போன தேர்தலில் வேறு யாருக்கு போட்டிங்களாண்ணா? இல்லை, போன தடவை எடப்பாடியாருக்கு தான் போகும். எடப்பாடியார் போன வாட்டி எங்கள் எடப்பாடியாரில் அம்மா இருந்தாங்கல்ல. என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? என்ன காரணம்னா ஏடிஎம்கே வந்ததுன்னா இந்த ரவுடிஸ் எல்லாம் இருக்காது வந்து. இன்னொன்று மக்கள் நிம்மதியாக இருப்பாங்க. அதுதான். இன்னொரு விஷயம், எடப்பாடியாருக்கு ஏன் போடணுன்னா அம்மா ஜெயலலிதா அம்மா இருந்ததுக்கப்புறம் அந்த ஆட்சி நீடிக்குமானே ரொம்ப இதுவாக இருந்தது வந்து. ஆனால் அந்த 4.5 வருஷம் வந்து ரொம்ப கடுமையாக உழைச்சி அந்த ஆட்சியை சிறப்பாக கொண்டு வந்தார். இன்னொரு பக்கம் கடுமையான கொரோனா வர வந்து இந்த கொரோனாவிலேயே சமாளித்து இந்த 4.5 வருஷம் ஆட்சி சிறப்பாக செய்தார். மக்களுக்கு, படிக்கிற பசங்களுக்கு இந்த 7.5% வந்து உள் ஒதுக்கீடு ஒதுக்கி இதெல்லாம் பண்ணது நல்லா இருந்து. சரி, அதனால் மீண்டும் அவரே வரலான்றது ஒரு எங்களுடைய கருத்து. இப்போ ஆக்சுவலி வந்து இப்போ கட்சி வந்து இருக்கிறனாலுமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உட்கட்சி பூசல்னால நிறையா பிளவுகள் ஏற்பட்டு கிடக்கு. அதே மாதிரி வந்து இப்போ பிஜேபி அலையன்ஸில் வேறு இருக்குது. இப்போ இருக்க நிலமையில வந்து மீண்டும் ஆட்சி பிடிக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏடிஎம்கேக்கு 100% இருக்குது. ஏன்னா திமுக மேலே வந்து நிறைய வெறுப்பில் இருக்கிறாங்க வந்து. பிஜேபி யாருங்க குறை சொல்லுவாங்க? பிஜேபிலாம் மோடி சிறப்பாக ஆட்சி சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி மோடி வரதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் தலைமையில் தூக்கின்னு தெருவாக ஓடும் வந்து. சிலிண்டர் கிடைக்காது, ரேஷன் பொருள் கிடைக்காது. ஒரு வீட்டுக்கு 5 கார்டு 6 கார்டு ரேஷன் கார்டு வச்சுருந்தாங்க. அவர் வந்தார், ஆதார் மூலிமா ஒரு வீட்டுக்கு ஒரு ரேஷன் கார்டு. இப்போ பார்த்தீங்கன்னா சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்குது. ரேஷன்லேயும் பொருளுங்க எல்லாமே கிடைக்குது வந்து. அப்படின்றப்ப பிஜேபி அலைன்ஸ்னு புரிஞ்சிக்காதவங்க பண்ணுவாங்க. படித்தவங்க நல்ல ஒரு இதில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா பிஜேபி வரவேற்பாங்க வந்து. நல்ல கூட்டணி இது வந்து. இந்த கூட்டணி வந்து சிறப்பாக இருக்குது. ஆனால் 100% ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எடப்பாடியார் முதலமைச்சர். பிஜேபி வந்து மதவெறி பண்ணுறது இல்லை வந்து. அது எதிர்கட்சிங்க சேர்ந்து அவங்கள பண்ணுறது தான். ஏன்னா பிஜேபி இருக்கிற மாநிலம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அப்போ பிஜேபி வந்து மத அரசியல் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறீங்களா? மத அரசியல் இல்லை, அவங்க வந்து பொதுவாக பண்ணுறாங்க. இப்போ ஜனநாயக ஆட்சி பண்ணுறாங்கன்னா எல்லா மக்களையும் ஒன்றா பார்க்குறாங்க. எதிர்கட்சி என்ன பண்ணுறாங்க, அதை மத ரீதியாக தூண்டுதல் பண்ணி. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம திருப்பரங்குன்றம் எடுத்துங்க. நம்மலாம் இந்துக்கள், தமிழ்நாட்டில் இருக்கிறோம், தமிழ் கடவுள். அந்த தீபம் ஏற்றுறதுக்கு வந்துட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டே என்ன பண்ணாங்க, கேஸ் போட்டாங்க. கட்சியில் பார்த்தீங்கன்னா அவங்களே கொட்டு வாங்கி தோற்று போயிட்டாங்க வந்து. ஏன்னா அங்கே இருக்கிற கலெக்டர் வந்து இப்போ மன்னிப்பு கேட்டார், பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு இப்போ தீபம் சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் மத கலவரம் கிடையாது. அவங்க என்னென்னா தொட்டு வர்றதை வந்து நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பழமை மாறக்கூடாதுன்ட்டு. ஆக்சுவலி நானும் மதுரையிலேருந்து தான் வரேன். அப்படி ஒரு கலாச்சாரம் வந்து இல்லை முன்னாடி. இப்போ தான் வந்து அறிமுகப்படுத்த பார்க்குறேன். கலாச்சாரம் இல்லை, நான் ஒன்று நல்லா சொல்கிறேங்க. பழமையாக செய்து இருந்ததை வந்து இடைப்பட்ட காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது நிறுத்திட்டாங்க. அதை மறுபடியும் இவங்க வந்து செய்யணும்னு இது பண்ணுறாங்க. இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா சிவாலயம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே பாலஞ்சு கிடந்து. இந்த 15 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ சிவன் கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரதோஷம் அது இதுன்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கோயிலுங்க கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி இப்போ சிவன் வழிபாடு பண்ணுறாங்க. அதுக்காண்டி மூடி வச்ச கோயிலெலாம் புதுப்பிச்சு பண்ணுறாங்களே அப்படின்னு சொன்னாக்கா அதெல்லாம் இது இல்லையா? அதெல்லாம் நம்மளுடைய கலாச்சாரம் தானே. அதெல்லாம் மத இதெல்லாம் எதுவும் கிடையாது வந்து. இது எதிர்கட்சிங்க அரசியல் பண்ணுறாங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. பிஜேபி நல்ல கட்சி தான், ஏடிஎம்கே நல்ல கட்சி தான், சேர்ந்துருக்கிற கூட்டணியும் நல்ல கூட்டணி தான் வந்து. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக அடிப்பாங்க, நம்பிக்கை இருக்குது. முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் வந்து திமுக இணைஞ்சிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவுக்கு பலமா பலவீனமா?
அவர் போனது 100க்கு 300% வந்து பலம். ஏன்னா எட்டப்பனை கூட வச்சுக்கிட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அவர் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேலை இது பண்ணார். 21 தேர்தலில் வந்து தோக்கிறதுக்கு காரணமே ஓபிஎஸ் தான். ஏன்னா அவர் இறங்கி வேலையே செய்யலை. எதனால் அப்படின்னா அவர் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக இல்லை, அதனால் அவர் வேலை செய்யலை. புரியுதுங்களா? அதே அவர் முதலமைச்சர் வேட்பாளர் இருந்தால் இறங்கி வேலை செஞ்சிருப்பேன். ஏன்னா தென் மாவட்டம் ஃபுல்லாக வந்து தோத்துருச்சு. ஏன்னா அவர் இருந்து தோத்துட்டாங்கல்ல. இப்போ அவர் போயிட்டால் மட்டும் என்ன பண்ணுவாங்க? அதே ஓட்டு வாங்க தான் போகிறாங்க. இப்போ டிடிவி வர வந்திருக்காரு இந்த பக்கம். அப்போ அதே ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க தான். அப்போ அந்த ஓட்டு இங்கே வரதானே செய்யும். அதனால் வந்து பலம் தான் வந்து இதெல்லாம் கிடையாது வந்து. இப்போ விஜய் வந்து என்ன சொல்கிறாருன்னா வீட்டுக்கு ஒரு ஓட்டு எனக்கு இருக்குது அப்படிங்கிறாரு. உங்கள் வீட்டில் அப்படி யார் இருக்காங்களா? அப்படிலாம் யாரும் கிடையாது. இருந்தாலும் அது செல்லாத ஓட்டு, அவ்வளோதான் வந்து. இப்போ ஏடிஎம்கே வந்து ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயிரும், எடப்பாடி முதலமைச்சர் ஆயிடுவான்னு சொல்கிறீங்க. யார் எதிர்க்கட்சி வருவான்னு நினைக்கிறீங்க? எதிர்கட்சியாக வந்து டிஎம்கே தான் வரும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது வந்து. விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, இன்னும் பேச தெரியல, ப்ரெஸ் மீட் கொடுக்கல. இன்னொன்று அவர் ஒரு ஆள் ஜெயிக்கிறதுக்கு ஒன்றா வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா நட்சத்திர வேட்பாளர்ன்றதுனால அவர் ஒரு ஆள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் எதிர்த்து யார் நிற்கிறாங்களோ அந்த பலத்தை வச்சு தான் அவரும் ஜெயிப்பார், ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்ல முடியும் வந்து. ஏன்னா வெயிட்டான ஆள் யாருன்னா போட்டாங்கன்னா ஊதிக்கு வர வரும் வந்து. ஒரு மாற்றத்துக்காக விஜய்க்கு ஓட்டு போடணும்னு சொல்கிறாங்க. மக்களோட கருத்துமே அப்படி இருக்குது. விஜய் வந்து 50 ஆண்டு கால திராவிட அரசியலுக்கு மாற்று சக்தியாக இருப்பாரா? அதெல்லாம் எப்படி சொல்கிறது வந்து, அந்த மாற்றெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. மக்கள் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கிறாங்க. இப்போ விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னா சின்ன சின்ன பசங்க, ஓட்டு இல்லாதவங்க, இந்த 16, 15, 17 வயசு பசங்க, அதுதான். ரசிகரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி சொல்கிறது வந்து, ஒரு 1 லட்சம் ஓட்டு இருக்குன்னா ஒரு 5000 ஓட்டு வாங்குவார், அவ்வளோதான். ஏன்னா அவ்வளோதான் ரசிகர் வந்து. கட்சிக்காக போடணும்லாம் யாரும் போட மாட்டாங்க. அப்படி போடுறவங்களா இருந்தாக்கா இப்போ கூட்டணி இவர் வந்து இப்போ ஆட்சியில் பங்கு தர அப்படின்னாரு. அதோட பார்த்தீங்கன்னாக்கா அதிகாரத்தில் பங்கு தர அப்படின்னாங்க. ஒரு கூட்டணி கூட, ஒரு சின்ன கட்சி கூட போகலை. ஒரு கட்சி போச்சு, அந்த முஸ்லீம் ஏதோ ஒரு இது ஒன்று போச்சு, அதுவும் ஊற்றின்னு போயிடுச்சு வந்து. அப்புறம் எப்படி நீ அடிக்க முடியும்? கூட்டணியில் தமிழ்நாட்டில் வந்து ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது. நீ என்ன தான் நீ அறுத்துக்கிட்டு நான் வருவேன் இதை செய்வேன்னு சொன்னாலும் 100% வாய்ப்பு கிடையாது. சரி, எல்லா மேடையிலும் வந்து டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டிங்கிறாரு. ஏடிஎம்கே வந்து புறக்கணிக்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அதை அறியாத்தன்மன் தான் சொல்லணும் வந்து. அரசியலில் வந்து இன்னும் ஒரு வார்டு கவுன்சிலர் ஆகலை, ஒரு எம்எல்ஏ கிடையாது, ஒரு தலைவர் கிடையாது, எதுவுமே உனக்கு என்ன ஓட்டு இருக்குன்னே தெரியாது வந்து. அப்புறம் நான் எதுக்குறேன், நான் பண்ணுறேன் அப்படின்னா, அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும், ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சுருக்கணும். கூட்டணி வச்சுட்டு நீங்கள் 2 பேரும் நின்று தான் இன்னும் கொஞ்சம் பலமாக வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு. நீ எதிர்கட்சியாக உட்காந்துருக்கலாம், டிஎம்கேவை வீட்டுக்கு அமைச்சிருக்கலாம். புரியல? இப்போ உன்னால் வந்துட்டு சொல்ல முடியாது. இப்போ தொங்கு சட்டசபை அமைஞ்சால் கூட அமையலாம் வந்து. ஏன்னா டிஎம்கேவா ஏடிஎம்கேவா அப்படி இவங்களும் அவங்கள சரிசமமாக வந்துட்டாங்கன்னாக்கா இப்போ தொங்கு சட்டசபை ஆகிடும் இல்லையா? அது காரணமாக இவன் தான் ஆகிடுவான். புரியுதுங்களா? ஆனால் ஓட்டு வாங்கிட்டா, ஓட்டு வாங்கலைன்னா 2 கட்சியில் ஏதாவது ஒரு கட்சி தான் ஆட்சி. அவ்வளோலாம் நிறையெல்லாம் வராது வந்து. இப்போ ஒரு ஓட்டில் தோற்றவங்களாம் இருக்கிறான் வந்து. ஒரு 500 ஓட்டு 1000 ஓட்டு சொல்லுங்கள். அப்போ அதனால் வந்து கொஞ்சம் இதுவாகும். சமீபத்தில் மகளிர் தொகைன்னு ஒரு 5000 ரூபாய் கொடுத்தாங்க. அது வந்து உங்களுக்கு வந்ததா? நமக்குலாம் வரலங்க. அது எப்படி சொல்கிறது வந்து, அவங்க தான் சொல்லிட்டாங்கல்ல, குடும்பத் தலைவி. இன்னொன்று வந்து தகுதியான குடும்பத் தலைவர். நாங்கள் பார்த்தீங்களா, தகுதி இல்லாதவங்க வந்து தகுதியான குடும்பத் தலைவி தேடினா எங்கே தேடுவாங்க? கிடைக்க முடியாது வந்து. ஏன்னா அது அவங்க கட்சிக்காரங்க உள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் வந்து அந்த மாதிரி கொடுக்குறாங்க வந்து. அந்த தொகை போட்டது அந்த 1000 ரூபாய் மாதம் கொடுக்கணும். இப்போ 5000 கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே கூட்டணி பலமாக இருக்கிறதுனால நம்ம தோற்றுருவோன்ற பயத்தில் வந்து 5000 ரூபா கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதுக்கு 5000 ரூபா கொடுத்ததுக்கு போட்டியாக வந்து எடப்பாடி வந்து 10000 ரூபா நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வந்து இப்போ கொடுக்கல, எடப்பாடியார் வந்து இப்போ கொடுக்கல, நான் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கொடுக்குறேன்னு இருக்கிறாரு வந்து. புரியுதுங்களா? ஆனால் நீங்கள் பயந்து போய் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ வந்து கொடுத்துட்டாங்க. சரியா? அப்போவும் மக்கள் வந்து தெளிவாக இருக்கிறாங்க. ஆனால் என்ன அவங்க வீட்டு பணமாக கொடுத்தாங்க வந்து, மக்கள் பணத்தானே கொடுக்குறாங்க. இப்போ ஒருத்தர் தலைமையில் வந்து 4.5 லட்சம் 5 லட்சம் கடன் வச்சிருக்கிறாப்புல வந்து. அப்படி இருக்கிறப்ப கொடுக்குறது கொடுக்கட்டுமே, ஓட்டு நான் யாருக்காக போட்டு போகிறேன் அப்படின்னு தெளிவாக இருக்கிறாங்க மக்கள் வந்து. இப்போ திமுக கொண்டு வந்த மகளிர் உரிமை தொகை, மகளிர் விடியல் பயணம் போன்ற திட்டங்களை வந்து எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மகளிர் விடியல் பயணம் அது வேறு வந்து. இப்போ வந்து இந்த உரிமை தொகைன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 21 எடப்பாடியே அறிவிச்சது தான் வந்து. எடப்பாடியாரே அறிவிச்சது தான் வந்து. இப்போ அவர் 2000 ரூபா கொடுக்குறேன்னு இருக்கிறாரு எடப்பாடியார் வந்து. அதனால் வந்து அது எவ்வளோ தான் வாங்கினாலும் சரி, ஜனங்களுக்கு இது போட்டாலும் சரி. நீங்கள் தான் சொன்னீங்க ஆக்சுவலி வந்து அது மக்களோட வரி பணம் தான் சொல்கிறீங்க. இப்போ எடப்பாடி கொடுத்தாலும் வரி பணம் தானே? வரி பணம் தான். 4.5 லட்ச ரூபா வந்து வரி பணம் தான். அந்த பணம் கொடுக்கறதுனால ஆட்சி வந்து மாறும் அப்படின்லாம் கிடையாது வந்து. இன்னொன்று வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு, குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு. அதே மாதிரி ஒரு கடை நடத்துகிறோன்னா, நாங்களே கடை நடத்துகிறோம்,
கட்சிக்காரங்க வராங்க, அராஜகம் பண்ணுறாங்க. மாலை 5000 சொல்லுவேன், என்ன பண்ணுவாங்க, 2000 ரூபாய்க்கு தரையா இல்லையா கோத்தவங்க அம்மாலாம் கேட்பாங்க, வந்து மிரட்டுவாங்க. நாங்கள் பயந்து கொடுக்குறோம். அதே ஏடிஎம்கே ஆட்சி வந்தால் அந்த மாதிரி மிரட்ட மாட்டாங்க. ஓரளவுக்கு அவங்க வந்து கேட்பாங்க, பார்த்து சொல்லுப்பா அப்படின்னுவாங்க. நம்மளுக்கும் அது கொடுக்கறதுக்கு விலை குறைச்சி கொடுக்க ஒரு இதுவாக இருக்கும். இவங்க தோரணையே வேறு மாதிரி இருக்கும். அதுதான் விஷயம். இப்போ டிஎம்கே வந்து அவங்க கெட்டது பண்ணுறாங்க அப்படின்லாம் கிடையாது. முதலமைச்சர் நல்ல முதலமைச்சர் தான், சரிங்களா? அவர் வந்து அவரோட கண்ட்ரோலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரியாக அவர் கண்ட்ரோல் வச்சுக்கிறல. ஏன்னா இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும். சர்வாதிகாரியாக வந்து அவர் வந்து பண்ணணும். வந்து இப்படின்னா இப்படி தான் இருக்கணும், கட்சி பேர் கெடுக்காதீங்க, எங்கள் பேர் கெடுக்காதீங்கன்ட்டு அவர் கரெக்டாக கொண்டு வந்தாருன்னா மீண்டும் அவரே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது கண்டுக்கவே மாட்டேன்றார் அவர். நவீன்குமார் என் பேர். 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு யாருக்கு? டிவி கேட்கு தான் ப்ரோ. ஏன்னா இப்போது எல்லாருமே புதுசு மாற்றத்துக்கு தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ விஜய் மேலே பர்சனல் குற்றத்தை தவிர அவருக்கு வேறு எதுவும் பொலிட்டிக்கல் ரீதியாகவோ மக்களுக்கோ அவர் கெடுதல் பண்ணதாக எதுவும் இல்லை. இப்போயே பர்சனல் ப்ராப்ளம், அது பர்சனல் ப்ராப்ளத்தை தவிர்த்து அவருக்கு வெளியிலலாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. மக்களுக்கு நல்லது தான் பண்ணியிருக்காரு. இப்போ மற்ற கட்சிகளை கம்பேர் பண்ணால் இவர் வந்தால் நல்லா தான் இருக்கும். அதனால் பெட்டராக டிவிக்கே. இல்லை மாற்றத்தை எதிர்பார்க்குறவங்க எல்லாரும் புது கட்சிக்கு தான் எதிர்பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இருக்கிறதுலே கொஞ்சம் நல்லவர்னு பார்த்தீங்கன்னா டிவிக்கே தான், விஜய் தான். அதனால் சப்போர்ட் எப்பவுமே விஜய்க்கு தான். ஓகே, நீங்கள் சப்போர்ட் பண்ணுற ரீசன் வந்து மாற்றன்றதை தாண்டி வேறு எதுவும் ரீசன் இருக்கா? அதான் ப்ரோ, இருக்கிற கட்சிகளை விட இப்போ இந்த கட்சியில் பார்க்கும்போது இவர் சொல்கிறது எல்லாமே பர்சனலாக மக்களோட உயர்வை ஏற்றுறதுக்கு தான். இப்போ மற்ற கட்சியெலாம் இது கொடுக்குறேன் அது கொடுக்குறேன்னு மட்டும்தான் சொல்கிறாங்க தவிர்த்து அவங்களோட பர்சனலை ஏற்றிக்கிறது தான் பார்க்குறாங்க. இப்போ இவருன்ற போது ஒருத்தரோட பர்சனலோட க்ரோத்து பண்ணாலே கண்டிப்பாக உங்களுக்கு தமிழ்நாட்டோட க்ரோத் ஏறிடும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி எதுவும் சொல்லியிருக்காரா எதுவும்? ஆமாம், இப்போ சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்போது எல்லாருக்குமே வீட்டில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிரந்தர வேலை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறம் பெண்களுக்கெல்லாம் எஜுகேஷன் கரெக்டாக கொடுக்குறது. இப்போ அவங்க இருக்கிற பள்ளிக்கூடத்தில் இருக்கிற மெயினான சின்ன விஷயத்தை இப்போ அவங்களோட பர்சனல் இதை சரி பண்ணாலே ஒரு ஃபேமிலி சரியாச்சுன்னா அப்படியே அந்த ஒரு ஏரியா சரியாகும், அப்படியே ஒரு நாடு சரியாக போகுது. அவ்வளோதான். இப்போ ஆல்ரெடி நீங்கள் சொல்கிறது வந்து எக்ஸிஸ்டிங், அது ஆல்ரெடி தமிழ்நாட்டிலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது பிரதர். அது ப்ராப்பராக இருந்தால் எதுக்கு இப்போ இன்னொரு புது கட்சி இன்னொரு மாற்றம் எதாவது பார்க்குறாங்க. அது ப்ராப்பராக பண்ணுவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆமாம், பண்ணுறதை ஒழுங்காக பண்ணாலே முஸ்லீம் இருக்கிற அந்த பிரச்சனை செலவு எல்லாமே உங்களுக்கு கரெக்டாகிடும் இல்லையா. உங்களுக்கு இந்த ஃப்ரீ அதை கொடுத்தனா இன்னி கொடுத்தது இன்னியோட போயிடும். அதுக்கப்புறம் மற்ற அதை வச்சு நமக்கு வேறு எதுவும் யூஸ் ஆக போகுது. இப்போ 5000 கொடுத்தாலும் ஒரு மாதம் தாங்காது, அவ்வளோதான், அது காலி ஆகிடும். அந்த மாதிரி தான். தஞ்சாவூரில் நடந்த மீட்டிங்கில் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, பெண் விற்பனையாளர்களுக்கு பெண் இடையாளர் ரேஷன் கடையில், ஆண் விற்பனையாளருக்கு ஆண் இடையாளர் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. அதாவது ஆண் பெண் தனித்தனியாக வேலை பார்க்குற சூழல், ஆண் பெண் தனித்தனியாக வேலை பார்க்குறது தான் பாதுகாப்புன்றது விஜய் பொறுத்தவரை சொல்கிறார். அது வந்து கொஞ்சம் தேவையானதாக யோசிக்கணும். பட்டு அதான் அதை தவிர்த்து மற்ற நல்லது சொல்கிறாங்க இல்லையா, அது நல்லது எதுவோ அதை நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். அவ்வளோதான். ஆக்சுவலி வந்து இப்போ பெண்களோட பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் சொல்லியிருந்தாரு. ஆமாம், நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆண் பெண் இப்போ தனித்தனியாக வேலை பார்க்குறது தான் பாதுகாப்புன்னு சொல்லி மீன் பண்ணுறாரான்றதான் என்னோட கேள்வி. அப்படி இல்லை, எந்த தப்பும் நடக்காமல் இருக்கிறதுக்கு கூட அப்படி சொல்லலாம் இல்லையா. இல்லைன்னா மேபி இப்போ இந்த மாதிரி தனித்தனியாக மேபி ஒர்க் பண்ணால் அதில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். அந்த மாதிரி இப்போ ஏன்னா இப்போ நிறைய பிரச்சனை நம்ம பார்த்தோம். இப்போ ஒன்றும் இல்லை, 2 வாரத்துலேயே எவ்வளோ நிறைய லேடிஸ் பிரச்சனை, சின்ன குழந்தை கூட 2 வயசு குழந்தை கூட இதை அப்யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பிரச்சனைலாம் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையை எப்பயும் பண்ணுற மாதிரி பண்ணாமல் வேறு ஏதாவது புதுசாக கொஞ்சம் மேபி பண்ணால் ஒரு சேஞ்ச் கிடைக்கலாம் இல்லையா. ஒருவேளை அதுக்காக கூட இருக்கலாம். ஆனால் இப்போ தமிழ்நாடு பொறுத்தவரை ப்ராக்ரெசிவாக இருக்க கம்பெனி எல்லாமே ஆண் பெண் சேர்ந்து தான் வேலை பார்க்குறாங்க. நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனியில் கூட ஆண் பெண் சேர்ந்து வேலை பார்க்குற சூழல் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அது அப்படி தான் இருக்குது. பட் இருந்தாலும் அது சொல்கிறது எல்லாத்துக்குமே சாத்தியமாகாது. இப்போ சொல்கிற மாதிரி இந்த கவர்மெண்ட் இதில் இந்த மாதிரி ஒரு சில இதில் பண்ணால் மேபி கரெக்டாக இருக்கலாம். பட் எல்லாத்துக்குமே அது இப்போ ஐடி அந்த செக்மெண்ட்லாம் எடுத்தால் எல்லோரும் ஒன்றா ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது எல்லாத்துக்குமே பொதுவாக மேபி ஒரு சில செக்டாரில் மட்டும் அது இதுவாகும் உங்களுக்கு. சரி, போன எலெக்ஷனில் யாருக்கு ப்ரோ ஓட்டு போட்டீங்க? போன எலெக்ஷன் ஆக்சுவல் போன எலெக்ஷனும் நம்ம ஒரு மாற்றம் வேணும், சேஞ்ச் வேணும்னு நாம் தமிழர் கட்சி நாங்கள் ஓட்டு போட்டோம். அது ஓட்டு போட்டது ஏன் தப்புன்னு இப்போ வர நாட்களில் அவங்களே ப்ரூவ் பண்ணிகிட்ருக்காங்க. எப்படின்னா இப்போது அவங்களோட ஒரு கட்சியாக அவங்க முன் வரத்துக்கு பார்க்கணும். இன்னொரு கட்சியை தாழ்த்தினே இருந்தாங்கன்னா அவங்க எப்பயுமே முன் வர முடியாது. இப்போ அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க சம்மந்தம் இல்லாமல் ஆல்ரெடி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணீங்கடா அப்படின்னு கேட்காம புதுசாக ஒரு கட்சி என்ன பண்ணுறாங்க, இவங்க ஏன் இவங்க கொள்கை சரியில்லை,
அவங்க கட்சி கொள்கை எப்படி இருந்தால் இவங்களுக்கு என்ன, இவங்க கட்சியை நடத்துறது தான் இவங்க யோசிக்கணும். அதை யோசிக்காமல் அந்த கட்சியில் இவ்வளோ தப்பு நொட்டை, அதுக்காக அவங்க கட்சி நடத்துனாங்க, இவங்க கட்சியை டெவலப் பண்ணுறதுக்கு வழியை காணும், இன்னொரு கட்சியில் இவ்வளோ தப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுதான் அதனால் அதுலேயே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு ரீசனும் இல்லை. அவங்க காசுக்காக அவங்களோட பர்சனல் தேவைக்காக தான் அந்த கட்சி நடத்துகிற மாதிரியே தெரியுது. அதெல்லாம் வந்துங்கன்னா இப்போ தான் தெரியுது நாளடைவில். இது தெரியாமல் நான் போன எலெக்ஷனில் ஓகே சீமன் நான் பேசின பேச்சுக்கெல்லாம் சில்லறையை செலுத்துற விட்டேன். இப்போ தான் உண்மை தெரியுது. அது ஓகே, இளைஞர்கள் ஓட்டு யாருக்கு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன்? சீமானா இல்லை விஜயா? சார் சீமான்லாம் அந்த லிஸ்ட்டில் சேர்க்காதீங்க. இப்போ இளைஞர் ஓட்டுலாம் அவருக்கு இறக்கே இருக்காது. ஆமாம், நான் ஓட்டு போட்டேன். இப்போ என்ன மாதிரி எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சிருச்சு, எல்லாமே என்னென்னு நடக்கிறது எல்லாமே புரிஞ்சிருச்சு எல்லாருக்குமே. ஸோ இளைஞர் ஓட்டு மேக்ஸிமம் விஜய்க்கு தான். நீங்கள் எந்த கட்சியை கம்பேர் பண்ணாலும் இளைஞர் ஓட்டு மேக்ஸிமம் விஜய்க்கு இது மட்டும்தான் வருமே. இதை தவிர்த்து நீங்கள் சொன்ன மாதிரி சீனியரு அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே வரலாம். பட் இளைஞருக்குன்னா மேக்ஸிமம் டிவிகே தான். 2026 யார் முதலமைச்சராக வருவார்னு நினைக்கிறேன்? விஜய் தான். விஜய் தான் வருவார். சரி, விஜய் முதலமைச்சர்னா யார் எதிர்க்கட்சியாக வருவாங்கன்னு நினைக்கிறேன்? எதிர்கட்சின்னா இப்போது ஒரு 11 நிறைய கூட்டணி வச்சுருக்காங்களே ஒரு கட்சி டிஎம்கே, அவங்க தான் எதிர்கட்சியாக வருவாங்க. வேறு மற்றவங்கள இவங்க கூட்டணி சேர்க்குறாங்களா இல்லை ஓட்டுக்கு ஆள் சேர்க்குறாங்களான்னு தெரில, அவ்வளோ பேர் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ விஜய் வந்து முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? மாற்றங்கள்னால் இப்போது பொதுவாக தினசரி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற இந்த பெட்ரோலு, அப்புறம் நம்ம இந்த அரிசி, இந்த மாதிரி ஒரு சில நம்ம ரெகுலர் தேவைக்கு யூஸ் பண்ணுற பொருளோட விலையை வந்து கம்மி பண்ணி கொடுத்தா அது மேபி எல்லாருக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் தேவையான ஒரு பொருளை கம்மி பண்ணி கொடுக்கும்போது எல்லாருக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை மாதிரி நல்லது, அது நல்லது, அது பண்ணாருன்னா நல்லது இருக்கும். தாவக கட்சியிலேருந்து உங்களை கவர்ந்த கொள்கைன்னு எதுவும் இருக்கா? தாவக கட்சியிலன்னா இப்போது அதான் சார், பெண்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க, அது மெயின். பெண்களோட கல்விக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க, அப்புறம் அவங்களோட கல்வி சூழ்நிலையை நல்லப்படுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுவே ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்குறேன். ஏன்னா இதுதான் இப்போ பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஒரு குற்றம்னா இப்போ பெண்கள் சைடில் ஒரு குற்றம் நடக்குதுன்னும் போது இப்போ இந்த மாதிரி நடந்ததுன்னா அந்த குற்றம் உங்களுக்கு நடக்காது இல்லையா? அதுக்காக இப்போ ஆக்சுவலி பெண்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்கன்னு சொன்னீங்க. இப்போ அவங்க கட்சியில் சார்ந்த அஜிதா போன்றவர்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து பெண்களோட நிலைமை வந்து அந்த கட்சியில் வந்து கவலைக்கிடமாக இருக்குது. அதாவது வந்து ஒரு நிலையான தன்மை கொடுக்கறதில்ல, பொறுப்பு கொடுக்கறதில்ல அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு பிரச்சனைகள் தாவேக்காமல வைக்கப்படுது. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை பிரதர், இப்போ அவங்க பொறுப்பை கொடுக்குறாங்கன்னா ஏன் கொடுக்குறாங்கன்னா இப்போ அதில் ஆல்ரெடி இப்போ அந்த கட்டத்தில் ஆல்ரெடி நல்ல தெளிவானவங்களும் இப்போ தாவைக்க மற்ற கட்சியை கம்பேர் பண்ணாலும் படித்தவங்களுக்கும் நல்ல பணியில் இருக்கவங்களுக்கும் தான் அந்த முக்கியத்துவமே கொடுக்குறாங்க மெயினாக. ஏன்னா அவங்க கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவாங்க, ஃப்யூச்சரில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்ற அந்த ஒரு நோக்கில் பார்த்து தான் எல்லாருக்குமே அந்த பொசிஷன் கொடுக்குறாங்க. மேபி இருக்கிறவங்களுக்கு அந்த பொசிஷன் அவங்களுக்கு சூட் ஆகாமல் இருந்திருக்கலாம், அதனால் மாற்றிருக்கலாம். அதை வந்து ஒரு பெரிய உள்கட்சியிலேருந்து சில பிரச்சனைகள் வருது. இப்போ ஆக்சுவலி வந்து ஒரு நிர்வாகியோட வந்து தவறான ஒரு இதுக்காக கூப்பிட்டாரு, அந்த இணக்கமாக இருந்தால் தான் வந்து பதவி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாருன்னு இஷ்யூ ஆச்சு. இல்லை ஜி, அந்த இஷ்யூ வந்து வந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு சில பேர் இதுக்கு முன்னாடி அவங்க ரசிகர் மன்றத்துலேருந்து நல்ல பண்ணிட்டு வந்துருக்காங்க. ஸோ அதனால் அவங்க என்ன எதிர்பார்ப்போன்னா இப்போ நமக்கு நம்ம தான் ஸ்டார்டிங்லேருந்து நல்லது பண்ணிகிட்ருக்கோம், ஸோ நமக்கு அந்த கட்சி இது கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க திங்க் பண்ணி கேட்குறாங்க. பட் இருந்தாலும் ரியாலிட்டி என்னென்னா இவங்க இந்த பொறுப்பு கொடுத்தா கரெக்டாக பண்ணுவாங்களான்னு யோசிச்சு தான் இப்போ இவங்க எல்லாருமே டிசைட் பண்ணி ஆள் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் அவங்க மேபி அதில் சூட்டாக இருக்க மாட்டாங்க, மேபி அதனால் இது பண்ணியிருக்காங்க. இதுவே ஒரே ஒரு கேள்வி. இப்போ ஆக்சுவலி வந்து சமீபத்தில் வந்து மகளிர் உதவித்தொகைன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க திமுக அரசு. இது மாதிரி வந்து பல்வேறு திட்டங்கள் மூலயமா நன்மதிப்பே பெற்றுட்டு வராங்க. மகளிர் விடியல் பணம் அந்த மாதிரி திட்டங்கள்லாம் தேவைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை பிரதர், அதுதான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி திட்டம் இப்போ இவர் 5000 கொடுக்குறாரு, இன்னொருத்தர் 10000 கொடுக்குறாருன்னு சொன்னது எல்லாமே நமக்கு இப்போதைக்கு அது 1 மாதம் 2 மாதம் தேவை தான். 5 வருஷம் தேவைன்னு நமக்கு ஒன்று இருக்குது. 5 வருஷம் தேவைக்கு நமக்கு இப்போ இந்த மாதிரி அன்றாட பொருளில் விஜய் சொல்கிற மாதிரி அன்றாட தேவையை நம்ம பூர்த்தி பண்ணாலே நமக்கு இந்த 5000 10000 தேவைப்படாது. இப்போ 5000 10000னா மிஞ்சி போனால் 1 மாதம் 2 மாதம் இல்லை 3 மாதம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது காலியாக தான் போயிடும். இந்த மாதிரி அன்றாட இப்போ தேவைகள் நமக்கு பூர்த்தி ஆச்சுன்னா இந்த 5000 10000 நமக்கு தேவைப்படாது. இதுதான் ஒரே கொஸ்டின். ஆக்சுவலி வந்து அந்த ரீசெண்டாக இப்போ த்ரிஷாவும் விஜயும் வந்து ஒரு திருமண விழாவுக்கு போயிருந்தாங்க. அதை பார்த்து வந்து மன உளைச்சலில் நிறையா ரசிகர்கள் வந்து கட்சியிலேருந்து வெளியேறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அது வந்து அதான் நீயாவது சும்மா இருண்ணே, நீ வேற யானை இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு பேச்சும் பொருளாக இருக்குது அப்படின்னும் போது அது அவங்க 2 பேரோட பர்சனல் ஒன்று. இன்னொன்று வந்து இப்போதைக்கு மற்ற மீடியாக்கெல்லாம் இதுதான் பேச்சு பொருள். அதனால் பார்த்தீங்கன்னா மெயினாக இதை கவர் பண்ணி பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அண்ணா பண்ணுறது கொஞ்சம் தப்பு மாதிரி தான் தெரியுது. பட் இருந்தாலும் அட்லாஸ்ட் அது அவங்களோட பர்சனல் தான்.
இது நான் எது கேட்குறேன்னா ஆக்சுவலி வந்து சங்கீதா வந்து அவங்களோட நோட்டீஸில் வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னா இவங்க வந்து பொது வெளியில் கலந்துக்கிறது மன உளைச்சலை தருகிறது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து விஜய் ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்து இப்படி வந்து பொது வெளியில் கலந்துக்கிறாரு ஒன்றா, ஒருவேளை அவங்களை ட்ரிகர் பண்ணுறதுக்காக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. இல்லை, இப்போ சங்கீதாவுக்கும் விஜய்க்கும் என்ன நடந்ததுன்னு விஜய் இன்னும் யார்கிட்டயும் வந்து சொல்லலை. ஸோ அது என்ன நடந்திருக்குன்னு விஜய்க்கு மட்டும்தான் தெரியும். அவர் எதனால் இப்போ இந்த டிசிஷன் எடுக்கிறாருனோ அவருக்கு தான் தெரியும். ஸோ இதில் வந்து நம்ம கருத்து சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ அவங்க சைட்லேருந்து இவங்க சைடு சங்கீதா சைடு சொல்லிட்டாங்க. விஜய் சைட்லேருந்து ஏன் சங்கீதாவை அவர் அவாய்ட் பண்ணுறாருன்ற ரீசன் அவர் சொல்லணும். அது என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அதனால் அது ரீசன் தெரியாமல் நம்ம பேசவும் கூடாது. இன்னொன்று அதான் அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். இப்போ விஜய் வெளியே இப்போ அவங்க ஃப்ரெண்டோட போகிறாரு, இல்லை ஃப்ரெண்டோ இல்லை அவர் நெருக்கமானவங்கன்னு அவர் சொல்கிறாங்கன்னா அது ஒரு தனிப்பட்ட விருப்பம். பட்டு இவங்க சங்கீதா அவங்க தரப்பை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. விஜய் தரப்பு இன்னும் யாரும் கேட்கல. எதனால் அவர் விஜய் சங்கீதாவை அவாய்ட் பண்ணாங்கன்னு ஒன்றும் ரீசன் தெரியாது. ஸோ அது அவங்க பர்சனல் தான். அதில் நம்ம தலையிடறதுல யூஸ் இல்லை. சுரேஷ். ஓகேண்ணா, 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு யாருக்குண்ணா? பாமக கூட்டணிக்கு. ஏண்ணா? காலங்காலமாக நாங்கள் தான் இருக்கோம். அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும்னு நினைக்கிறீங்க? அதிமுக இருக்கானேன்னு தெரியல. அதிமுக வந்து இதெல்லாம் பாமக கூட்டணியில் தானே இருக்குது. ஆனால் அதிமுக நிலமை அந்த மாதிரி இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது. மோசமாக இருக்கா? அப்போ ஆட்சிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? சான்ஸ் இல்லை. ஆனால் எங்களுக்கு ஓட்டுன்னா அதுதான். இப்போ பாமகலே 2 பாமக இருக்குது, ராமதாசனி, அன்புமணி அணி. நீங்கள்? எங்களுக்கு எப்பவுமே அன்புமணி தான். ஓகே, இப்போ முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைஞ்சிருக்காரு. அது அதிமுகவுக்கு பலமா பலவீனமா? வேறு வழி இல்லாமல் போயிட்டாரு. சரி, இப்போ யார் ஆட்சி அமைப்பான்னு நினைக்கிறீங்க? திமுகவா? யார் காசு கொடுக்குறாங்க அவங்களுக்கு தான் போவாங்க. ஆல்ரெடி காசு கொடுத்துட்டாங்க, இதுக்கப்புறமா கொடுப்பாங்க. யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் போகுது. காலங்காலமாக தான் நடந்துட்டுருக்கு, அதை கட்டுப்படுத்த முடியல. ரீசெண்டாக பேசின விஜய் வந்து மேடை பேசல வந்து வீட்டுக்கு ஒரு ஓட்டு எனக்கு இருக்குது அப்படின்ட்டுருக்காரு. அவங்க வீட்டில் அப்படி யார் இருக்காங்களா? சான்ஸ் இல்லை. டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டியேங்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? பார்க்குறேன்னா அவங்களா அது ஒரு கற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் யாராவது கற்பனை எதிரி சொல்ல, நீங்கள் தான் எதிர்ப்பு பலவீனம் பலம் அப்படின்லாம் சொல்ல, அவங்களா ஒரு பொருளை கழிப்பினுக்கிறாங்க டிவிக்கு டிஎம்கேன்னு. மக்கள் யாரும் அப்படி சொல்லல. 50 ஆண்டுகால திராவிட அரசியலுக்கு வந்து மாற்று சக்தியாக வந்து விஜய் இருப்பார்னு நினைக்கிறீங்களா? சான்ஸ் இல்லை. இப்போ சமீபத்தில் கொடுத்த 5000 மகளிர் உதவித்தொகை, இந்த மாதிரியான மகளிர் விடியல் பயணம், அப்படி இந்த திட்டங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதுதான் அது ஓட்டுக்கான காசு. ஓட்டுக்கான காசு தான் அது. ஓட்டுக்கான காசு தான் அது. கவர் பண்ணி ஓட்டை வாங்கிறதுக்கான காசு. இதுக்கு முன்னாடி பண்ணலையே, எதுவுமே பண்ணலையே, இப்போ பண்ணுறாங்கன்னா ஓட்டுக்காக தான். சரி, நன்றிண்ணா.